+2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தினமும் ஒரு படிப்பு பற்றிய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரைன் ரிலேட்டட் கோர்சஸ். கப்பல்ல நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளோட கெரியரை வந்து அங்கே அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஷிப் ரிலேட்டட் கோர்சஸ் ஆஃப்டர் +2 இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஷிப் ரிலேட்டட் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஸோ அதோட முழுமையான தகவல் என்ன, எப்படி அப்ளை பண்ணும், அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் A to Z உங்களுக்காக. பொதுவாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஷிப் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது மரைன் இன்ஜினியரிங், அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ இருக்க போது, எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும்னா என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி அதோட சிலபஸ் என்ன, தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் அதே மாதிரி ரைட்டான காலேஜஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆவரேஜாக எந்த அளவுக்கு வரும், கோர்ஸ்க்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி சேலரி எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஷிப் ரிலேட்டட் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இதை தாண்டி ஒரு சில கோர்சஸ் இருக்குது. பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அதே மாதிரி ஜிபிஆர் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார், அண்ட் இடிஓஸ் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், GME கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 18 months கோர்ஸ். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிற ஒரு சில 4 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். இங்கே இந்த மாதிரி கோர்சஸ் நம்ம எடுத்து படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி, கோர்ஸ் டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கான முழு தகவல் தெளிவாக கொடுத்துருவோம். பொதுவாக மரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸில் நம்ம சேர்ந்து படிக்கணும்னா நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பேர் என்ன, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், IMU செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரன் பண்றது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ். இந்தியா முழுக்க ஒரு 6 யூனிவர்சிட்டி இருக்கு. இதோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்னிங் அத்தாரிட்டி யாருன்னா IMU சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி தான் இந்த என்டையர் நெட்வொர்க்கையும் கவர்ன் பண்ணுது. இந்த எக்ஸாமையும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. IMU செட் 2025க்கான அப்ளிகேஷன் டேட் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கு. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா imcbexams.com இந்த வெப்சைட்ஸில் நம்ம விசிட் பண்ணி நம்ம இந்த மரைன் இன்ஜினியரிங்காகட்டும் நாட்டிக்கல் சயின்ஸ்க்காகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், OBC, EWS 1000, SC ST 700 rupees. அண்ட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, வெள்ளூர் ஆகிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. இந்தியா முழுக்க மொத்தமா 86 சிட்டிஸ்ல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொஸ்டின் கேட்க போறாங்க, இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், நம்ம +2ல படிச்ச, +1ல படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், NCERT சிலபஸ், அதே மாதிரி இங்கிலீஷ் கொஞ்சம் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/5/2025 May 2 உங்களுக்கு IMU செட்கான அப்ளிகேஷன் டேட் முடியுது. எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 24 அன்னைக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்க இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. ஸோ லாகின் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோடது ஃபீட் பண்ணி ஆகணும். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அம்மா பேர், அப்பா பேர், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும். அண்ட் அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், 10th ஸ்கூல்ஸ் அதோட டீட்டெயில், மார்க்ஸ், அதே மாதிரி 12th வேற ஏதாவது டிகிரி படிச்சிருந்தீங்க அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனல் வந்து பேமெண்ட் 1000 1700 700 டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேட்டகரி நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உங்களோட சிலபஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 11th 12th பேஸ் பண்ணி டோட்டலாக 200 கொஷின்ஸ் இருக்கும். NCERT சிலபஸ் வந்து கேட்க போகிறாங்க. இங்கிலீஷ் பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன் ஜென்ரல் ஒரு ஷிப்பில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரீஃப் நான் கொடுத்துருக்கேன். ஷிப்ல வந்து டெக் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு, சரிங்களா? டெக் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டெக் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிச்சிருக்க வேண்டிய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா BSc நாட்டிக்கல் சயின்ஸ் 3 years, டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் 1 year. அதே மாதிரி என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா BE BTech மரைன் இன்ஜினியரிங் 4 years, அதே மாதிரி BE BTech மரைன் இன்ஜினியரிங் லேட்டரல் அட்மிஷன்ஸ் 3 year கோர்ஸ், அதே மாதிரி கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங்
1 year கோர்ஸ் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ். இது எல்லாமே வந்து ஷிப்புக்குள்ள நம்ம வேலை செய்யறதுக்கு தேவையான படிப்புகள், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான படிப்புகள். இதே ஷிப் ரிலேட்டடா நான் ஒர்க் பண்ணும், பட் வந்து எனக்கு ஷிப்புக்குள்ள ஒர்க் பண்ண வேண்டாம், ஆஃப் ஷோர்ல நான் இருக்கணும் அப்படின்னா we have options also. அண்ட் அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணணும்னா ஜிபி ரேட்டிங் அப்படின்ற படிப்பு படிக்கணும் சரிங்களா. 6 மாசம் அந்த கோர்ஸ். ஆக்சுவலி ஷிப்பிங் பேஸ்ட் ஷோர் ஜாப்ஸ்க்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா என்ன கோர்சஸ் எல்லாம் நம்ம படிக்கணும்னா பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் வெல்டிங், அண்ட் அதே மாதிரி பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறது மூலமா ஷிப் ரிலேட்டடா படிக்கலாம், பட் ஆஃப் ஷோர்ல படிக்கலாம். ஜென்ரலா மரைன் இன்ஜினியரிங்கும் நாட்டிக்கல் சயின்ஸ்க்கும் படிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்க முடியும் ஓகேங்களா, அதை நம்ம கிளியர் கட்டா பார்த்துக்கலாம். பிசிஎம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல 60% மார்க் இருக்கணும், இங்கிலீஷ்ல 50% மார்க் இருக்கணும், அன்மேரிடா இருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களோட கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியா இருந்துச்சுன்னா ஃபார் மேல் 25 years மேக்ஸிமம் லிமிட், மினிமம் லிமிட் 17 இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி ஓபிசி பொறுத்த வரைக்கும் 28 years, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து 30 years வந்து மேக்ஸிமம் லிமிட். அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலுக்கு 27 years வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், மினிமம் லிமிட் 17 years. ஓபிசி என்சிஆரா இருந்தால் 30 years, எஸ்சி எஸ்டியா இருந்துச்சுன்னா 32 years. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்குன்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்ற டீடைல் வேணும்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு டீடைல் சொல்றோம். ஐசைட் ஷார்ப்னஸ் அவங்க டெஸ்ட் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ ஐசைட் டெஸ்ட்னஸும் பிசிக்கல் ஃபிட்னஸும் மரைன் இன்ஜினியரிங் நாட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டுமே வந்து ரெசிடென்ஷியல் கோர்சஸ். ரெசிடென்ஷியல் கோர்சஸ்னா நீங்க வந்து டே ஸ்காலரா போயிட்டு வர முடியாது, கம்பல்சரி கேம்பஸ்ல தான் இருக்கணும். ஈவன் கேம்பஸ்க்கு ரொம்பவே பக்கம் உங்க வீடு இருந்தாலும் இட் இஸ் நாட் அலவுட், இட் இஸ் அ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் கம்பல்சரி. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா மரைன் இன்ஜினியரிங் ஆகட்டும் நாட்டிக்கல் சயின்ஸ் ஆகட்டும் சூஸ் பண்ற காலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு மரைன் இன்ஜினியரிங்ல அட்மிஷன் போடணும், அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ்ல அட்மிஷன் போடணும். டிஜிஎஸ் அப்ரூவ்டு அந்த காலேஜஸ்க்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். டைரக்டரேட் ஆஃப் ஷிப் ஜென்ரல் ஷிப்பிங். ஸோ இவங்க டிஜிஎஸோட அப்ரூவல் இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிற படிப்பு வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமும் 3 வருஷத்துக்கு அப்புறமும் எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ காலேஜ் செலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீஸ் மரைன் இன்ஜினியரிங் நம்ம படிக்கணும், நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னா ஆவரேஜாக நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணுன்ற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஸ்டியூஷன், இட் மே வேரி. ஸோ மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா வருஷத்துக்கு மினிமம் 3 லட்ச ரூபாயிலிருந்து 4,75,000 வரைக்கும் மாறும். இட் இன்க்ளூட்ஸ் இன் ஹாஸ்டல் ஃபீஸ் ஆல்சோ. 100% ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி நாட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 2,30,000 வருஷத்துக்கு நமக்கு செலவாகும். இதுவும் 100% ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் நாட்டிக்கல் சயின்ஸ் மரைனை தாண்டி நேவல் ஆர்கிடெக்சர் கோர்சஸ் இருக்கும். நேவல் ஆர்கிடெக்சரும் ஆல்மோஸ்ட் 2 lakhs வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். 2 lakhsலேருந்து 3 lakhs வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். அதுவும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் தான். இப்போ நான் மரைன் இன்ஜினியரிங் நான் படிக்கிறேன் அப்படின்னா மரைன் இன்ஜினியரிங் படிக்கும் போது எனக்கான அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், எனக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், எனக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றது கிளியராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் இன்ஜினியர் இதுதான் ஹையஸ்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெயினில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜா ட்ரை கார்கோ ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நேவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மர்ச்சன்ட் நேவி கோர்சஸ் தான். மர்ச்சன்ட் நேவி கோர்சஸ்னா வணிக கப்பல்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ட்ரை கார்கோ ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆயில் ஷிப்ஸ் அதே மாதிரி லிக்விட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கிறது அது வேற. ட்ரை கார்கோ ஷிப்ஸ்னா கூட்ஸ் மட்டும் எடுத்து போற ஷிப்ஸ். இதுல வந்து ஆவரேஜான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும். உங்களோட மரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்ச உடனே அடுத்து ஒவ்வொரு கிரேடுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. 4th இன்ஜினியர், 3rd இன்ஜினியர், 2nd இன்ஜினியர், ஃபைனலி வந்து சீஃப் இன்ஜினியர். இப்படி உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக எடுத்து தைரியமாக படிக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் 10th +2 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மரைன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் சின்ன 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 சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் முடிக்க அடுத்து உங்களோட லேடரை கிளைம் பண்ணிட்டு சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இங்கே உங்களுக்கு வந்து எந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எக்ஸாமை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள்
முடிக்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த லேடரை கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நாட்டிக்கல் சயின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கெரியர் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட 12th முடிச்சோன்னு நீங்கள் நாட்டிக்கல் சயின்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 3 years கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 3 years முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலில் கிளைம் பண்ணி கேப்டனாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான சேலரி என்ன, மரைன் இன்ஜினியரிங் ஆகட்டும் நாட்டிக்கல் சயின்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்ஷோர் ஜாப்ஸ், ஷிப்ல நீங்க வேலை பண்ண போறீங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். தைரியமா நம்பி படிக்கலாம். எலிஜிபிலிட்டி இருந்தா போதும். அடுத்து ஃபர்தரா எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா தாராளமா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்வியஸா நாட்டிக்கல் சயின்ஸ்க்கும் லாங் டர்முக்கு நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன் ஜென்ரல் உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கான எலிஜிபிலிட்டி இன்னொரு டைம் வேணும், வேற என்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி அட்மிஷன் பார்க்க முடியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றின தகவல் இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுத்தது நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ அடுத்து வேற ஒரு துறை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.